Hi brothers and sisters, welcome to this new video. ஒரு பக்கம் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்த ஸ்டாக் ரிசல்ட் வந்தோடனேயே கீழே டவுன்ல போகுது. எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இப்படி நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த சூழ்நிலையில் ரிலையன்ஸ் கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி சில அனலைஸ் சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஸ் ஃப்ரைடே 8000 கோடிக்கு மேல வித்திருக்காங்க. ட்ரம்ப் சுடுறதுக்கு முயற்சி, ஈரான் யுஎஸ்ஏ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கான முயற்சி ஃபெயிலியர். எப்போ வேணாலும் போன்ல எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், நாங்க அவ்வளவு தூரம் 18 மணி நேரம் ட்ராவல் ஆகி வர்றது வேஸ்ட் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இங்க ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரு ஓமன், பாகிஸ்தான், இப்ப ரஷ்யாவுக்கு போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இப்படி உலகத்துல சூழ்நிலைகள் வேற பக்கம் மாறிட்டு இருக்கு. எது எப்படியோ எனர்ஜி செக்டர்ல பிரச்சனை இருக்கு. அங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை யுஎஸும் பிளாக் பண்ணியிருக்கு, ஈரானும் மைண்ட்ஸ் வச்சுட்டு பிளாக் பண்ணிருக்கு. இந்த சூழ்நிலையில மே மாசம் ட்ரம்ப் சைனாக்கு சுற்றுப்பயணம் போறாரு. அது ஒரு சைட்ல தைவான் கவலைப்படுது. ஏன்னா சைனாவுடைய பகுதி சொல்லிட்டு இதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு அவங்க கவலைப்படுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டை அபகரிக்கிறது தானே இப்போ ஒரு ஃபேஷனா இருக்கு. சரி, இப்படி இருக்க 1.5 வருஷத்துக்கு மேல நம்ம நிப்டி எந்த ரிட்டர்னும் கொடுக்கல, அப்படியே தான் ஒரே இடத்துல தான் நிக்குது. இதுக்கடையில ஃபின்ஃப்ளூயன்சர் வேற வயிற்றுல புளி கரைக்கிற மாதிரி 5 வருஷத்துக்கு இனிமே ரிட்டர்ன் கொடுக்காது, 10 வருஷத்துக்கு ரிட்டர்ன் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க பாட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஜான் ஸ்ட்ரீட் கோர்ட்ல சொன்னது அவரோட ட்ரேடருடைய மனநிலைமை சொன்ன மாதிரி சொல்றாரு. மார்க்கெட் எப்ப ஏறுது எப்ப இறங்குதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நாங்க ட்ரேடிங் பண்றதே ஸ்டாப் பண்ணிருக்கேன் அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில கவர்மெண்ட் எஸ்டிடியை கூட்டியது, இது இல்லாம இப்போ லோக்கல்ல பாத்தீங்கன்னா ஐஆர்சிடியுடைய கேன்சலேஷன் மற்ற இது டியூரேஷன்ஸ் எல்லாமே குறைச்சிருக்காங்க. அதோடைய சார்ஜஸ், நமக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் கவர்மெண்ட் குறைச்சிருக்கு. அங்க ஒரு நமக்கு ஐஆர்சிடிசி ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டே தான் இருக்கு. ஏதாவது ஒரு வழி பிறக்காதான்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்புடன் இருக்கிறாங்க. இப்போ மார்க்கெட்ல என்ன பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன சொல்லுது, நியூஸ் என்ன சொல்லுது, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஒரு பிரதர் கூட கமெண்ட் பண்ணிருக்காரு, ஈரானை தூக்கி பிடிக்காட்டி உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஆன்சர் லாஸ்ட்ல சொல்றேன். ஏன் நம்ம ஈரான் இந்தியன்ஸ் நேச்சுரலாவே அவங்க ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். கிஃப்ட் நிப்டி அபோலோ ட்ரேட் ஆனதுனால கேப் அப் சொல்லி டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக்கெட்டில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். அதே மாதிரி எனக்கு ஆதரவு அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நிஃப்டியுடைய இது போகிறதுக்கு முன்னாடி ஸ்விங் ட்ரேடிங்ல இன்னைக்கு 2 ஸ்டாக் வந்திருக்கு. இது ரொம்ப நாளாவே இது நான் சொல்லாமல் இருந்தேன். ஏன்னா ட்ரேடிங் பற்றி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபின்ஃப்ளூயன்ஸருக்கு முன்னாடியே அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இடையில நம்ம டச் விட்டுறக்கூடாதுக்காக சொல்றேன். இன்னைக்கு 2 ஸ்டாக் வந்திருக்கு என்னுடைய இதுல. ஓகே, பிரைம் ஃபோக்கஸ் லிமிடெட் வந்திருக்கு, எஸ்எம்எஸ் ஃபார்மோஸ்ட் லிமிடெட் 2 வந்திருக்கு. அதாவது சார்ட் லிங்க்ல இதை நான் செக் பண்ணும்போது எஸ்எம்எஸ் ஃபார்மா 3737 கோடி மார்க்கெட் கேப். இதோட இது டெப்ட் 324 கோடி. 5% அதிகமா இருந்தா நான் ஸ்விங் ட்ரேடிங் எடுக்க மாட்டேன், அதனால இதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி அடுத்தது பிரைம் ஃபோக்கஸ், அதை நம்ம ஸ்கிரீனர்ல செக் பண்றேன். இது 24,696 கோடி, டெப்ட் 5,250 கோடி. ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல மைனஸ்ல இருக்கு, அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இதை சார்ட்ல நம்ம செக் பண்ணிடுவோம். சரி, 2 ரிஜெக்ஷன் ஆனா கூட சார்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸ்விங் ட்ரேடிங், எஸ், இந்த இடம் தான். இது பிரேம் ஃபோக்கஸ் டே கேண்டில் மாத்திடுறேன். இது பாருங்க, இது ஒரு நல்ல ரைசிங் சேனல் போட்டு போகுது. 50 மூவியாஜுக்கு மேல இருக்கு, எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கு ஸ்டாக்கு. ஆனா நமக்கு ஃபண்டமெண்டலா சரியில்லை, அதனால அதை ஸ்டாப் பண்ணிருக்கேன். அதே மாதிரி எஸ்எம்எஸ் ஃபார்மாவும் நல்லா கரெக்டா 50 மூவியாஜுக்கு மேல ரைசிங் சேனல் போட்டு நல்லா பக்காவா இருக்கு. ஃபண்டமெண்ட் சரியானால இந்த 2 ஸ்டாக்கையும் அவாய்ட் பண்ணிக்கிறேன். சரி, வாங்க ஸ்டாக் இதுக்குள்ள போயிடலாம். 5 மினிட்ஸ் மாத்திடுறேன். இது ஃப்ரைடே க்ளோஸ் 23,897, இன்று ஓபன் 23,945, 50 பாயிண்ட்ஸ் நிக்காப்பு. கேப் அப் ஆகி ட்ரேட் ஆச்சு. 9.15 ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு. இந்த இடம் தான், அதுதான் இன்றைய லோ கூட 23,936. ஒரு 40 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துல ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு. வேகமா மேல போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 180 பாயிண்ட்ஸ் மேல போச்சு. அப்புறம் 11:35 23,974 ஒரு 130 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு.
அப்புறம் 3:30 மணிக்கு மறுபடியும் ஒரு 130 பாயிண்ட்ஸ் அப் ஆகி முடிஞ்சது. இன்னைக்கு 3-வே மூவ் அப் டவுன் அப் அப்படின்னு நடந்து முடிஞ்சது. டே கேண்டிலுக்கு மாத்திர மறைச்சிக்கலாம். இந்த கேண்டில் தான் இன்னைக்கு ஒரு இன்சைட் கேண்டில், மதர் அண்ட் பேபி கேண்டில் போட்டிருக்கு. ஓப்பனும் லோவும் சேம். கிட்டத்தட்ட ஓப்பன் வந்து 23,945, லோ 23,936. ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளதான் இதா இருக்கு. கேண்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பெருசு பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஓப்பன் 23,945, ஹை 24,130, லோ 23,930, க்ளோஸ் 24,992. 200 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. 194 பாயிண்ட்ஸ் அப்ல முடிஞ்சிருக்கு நேற்றை விட. இன்னைக்கு கிரீன் கேண்டில் 41, ரெட் கேண்டில் 10. டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு டாப் கெய்னர் சன் பார்மா 7% அப். அதுக்கு ஒரு நியூஸ் இருக்கு, அதை நம்ம பார்த்துருவோம். எஸ், அதாவது சன் பார்மா டு அக்யூர் US பேஸ்ட் ஆர்கானன் இன் $11.75 பில்லியன் டீல். இந்த ஒரு இதை வச்சுட்டு இன்னைக்கு சன் பார்மா டாப் கெய்னர்ல இருக்கு, 7% அப். இது இல்லாம இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்தது, என்னன்னு பார்ப்போம். சன் பார்மா டீல் ஹியர் வாட் சன் பார்மா வில் பி கெட்டிங் அவுட் ஆஃப் 11.75 பில்லியன் ஆர்கானன் மெகா டீல் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. ஓகே, அடுத்தது வந்து ஜியோ பைனான்சர் 3.4% அப். ரிலையன்ஸ் வந்து 2.3% அப். ரிலையன்ஸ் பாசிட்டிவா தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. விப்ரோ 2.3% அப். டாப் லூசர் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 3.5% டவுன், ஆக்சிஸ் பேங்க் 3% டவுன், பெல் 2% டவுன், டாடா கன்சியூமர்ஸ் 1.4% டவுன். ஹெவி வெயிட்டான ரிலையன்ஸ் இன்னைக்கு 2.3%, டிசிஎஸ் 2%, ஐசிசி பேங்க் 1% டவுன். பார்மா செக்டர் இன்னைக்கு 2.5%, கன்சியூமர்ஸ், ரியல் எஸ்டேட், ஹெல்த், அப்புறம் மெடிசின், ஐடி எல்லாமே இன்னைக்கு 2.5% அப். கிட்டத்தட்ட எல்லா செக்டருமே கிரீன்ல தான் இன்னைக்கு முடிஞ்சது. அதுல மைக்ரோ 2.5% அப், மிட் கேப் 1.5% அப். கிட்டத்தட்ட 2.5% எல்லாமே. சிலது வந்து 2, 1, அரை அப்படின்னு முடிஞ்சது. ஓகே, அடுத்தது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பேங்க் நிஃப்டி அதே மாதிரியே இன்னைக்கு ஒரு டோஜி கேண்டில், இன்சைட் கேண்டில் போட்டிருக்கு. 50 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. 50 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இன்னைக்கு கம்மியான மூவ்மெண்ட் தான் பேங்க் நிஃப்டி. 56,474 டு 55,911, 600 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். கிரீன் கேண்டில் 7, ரெட் கேண்டில் 5. ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு 3% டவுன் ஆயிருக்கு. ஐசிசி பேங்க் 1% டவுன் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து வந்து கோல்டு பாத்துறோம். கோல்டு வந்து இன்னைக்கு போர்ட் ரேட் வந்து 14,230, சில்வர் 270, கோல்டு 4,722 இடத்துல தான் கன்சல்டேஷன் நடந்துட்டே இருக்கு. இதை நம்ம வந்து ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் வந்தா இதை பிரேக் அவுட் கொடுக்கணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே நேரத்தில் வந்து கோல்டு வந்து ஒரு பேரலல் சேனல் நோக்கி அப் அண்ட் டவுன் நோக்கி போகுதுங்கிறத நம்ம முன்கூட்டியே பேசியிருந்தோம். இதோட ஹை வந்து 5,601, லோ 4,099. ரைட்டா, அடுத்தது வந்து சில்வர் சேம் கோல்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ லோயர் லோ ஃபார்மேஷன் நடக்குது. லோயர் போட்டுட்டு இருக்கு. இப்போ 75.72. இதோடைய ஹை வந்து 121, லோ 60, பாதி வரைக்கும் குறைஞ்சுங்கிறது நம்ம மனசுல வச்சுக்கணும். பிட்காயின் 77,000, 78,000 பக்கத்துல கொஞ்சம் மேலே ஏறிட்டே போகுது. இப்போ 60,000 வரைக்கும் வந்தது. அதோடைய லைஃப் டைம் ஹை 1,26,000. அதே மாதிரி யுஎஸ் ஆயில் வந்து ஒரு 0.5% கூடி 95ங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை முடியுமோ அப்பதான் ஆயில் கீழே விழும். 70க்கு கீழே வரலாம்னு எதிர்பார்க்கறாங்க. எல்லாருமே 70க்கு கீழே வரலாம்னு எதிர்பார்க்கறாங்க. அதாவது அந்த சார்ட் பாத்துறோம் நம்ம. அதாவது இந்த இடத்துல பாருங்க 80 வரைக்கும் வந்திருக்கு. டபுள் டாப்ல கீழே இறங்குச்சு. இந்த இடத்துல பாருங்க கன்சால்டேஷன் நடந்த இடம் 70, அது வரைக்கும் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் திறந்தா மட்டும்தான் இது நடக்கும். சரி, அடுத்தது வந்து குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து ஃபீச்சர், யூஎஸ்டைய ஃபீச்சர் வந்து ஒரு ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. இன்னும் வந்து மற்ற இது ஸ்டார்ட் ஆகல. ஆனா யூரோப் மார்க்கெட் வந்து ஒரு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. இங்கிலாந்து FTSE ஒரு 1/4% அப், CSE இட்டாலி ஒரு 3/4% அப், DX ஜெர்மனி 3/4% அப். அதே நேரத்தில் ஏசியன் மார்க்கெட் வந்து ஒரு மிக்ஸ்டா தான் இருக்கு. அதாவது ஜப்பான் நிக்கி 1% அப்ல இருக்கு, சிங்கப்பூர் வந்து 0.5% டவுனு, ஹாங்காங் வந்து பிளாட், தைவான் வந்து 1.25% அப், கொரியா கோஸ்பி 2% அப், SCT காமர்ஸ் 1.5% அப், ஜாக்கர்தா இந்தோனேஷியா 0.5% டவுனு, சங்கை சைனா பிளாட். இப்படி அப் டவுன் சைனா வந்து நம்ம ஏசியன் மார்க்கெட் வந்து அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கு. ரைட்டா, அடுத்து வந்து ஆப்சன்ட் செயினை பொறுத்தவரை ஒரு நியூட்ரலா தான் இருக்கு. இந்த பக்கம் 25.4, இந்த பக்கம் 25.94, ஒரு நியூட்ரலா தான் இருக்கு. டாட்டா மாறுபடலாம். எஃப்ஐ அவங்க வந்து நேற்று வெள்ளிக்கிழமை 8,827 கோடி, அதுக்கு முன்னாடி 3,254, 2,078, 1,900, எப்படி அவங்க விக்கிற சைடு மாறி இருக்காங்க. இது ஒரு நல்ல மார்க்கெட்டுக்கு நல்லதல்ல. ரைட்டா, சரி, அடுத்தது வந்து இது பார்த்தலாம். லைவ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிரதர் சொல்லியிருந்தார்ல, ஈரானை தூக்கி படுகாட்டி
உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லி ஒரு சிரிப்பாக தான் போட்டிருக்காரு, காமெடியாக தான். ஏன்னா அது சொல்றது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அது அந்த மாதிரி நியூஸ் இருக்கு. இப்போதைக்கு ஈரான் யூஎஸ் தான் நியூஸை. இப்போதைக்கு இப்போ ரஷ்யா ஒன்று ஜாயின் ஆகுது. அப்போ இப்போ ரஷ்யா நியூஸும் சேர்ந்து இனிமே வரும். இப்போ வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு. ரஷ்யா எங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்றோம், நீங்க வந்து நேச்சுரல் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. ஆனா வந்து அமெரிக்கா சொல்லுது எந்த நேரம் வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஒரே வார்த்தை நியூக்ளியர் பத்தியே பேசக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை சொல்லிருக்காங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். நேச்சுரலாவே பிரிக்ஸ்ல வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, ஈரான், சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அப்போ நேச்சுரல் பார்ட்னர்ஸ் நம்பர் 1. ரெண்டாவது வந்து இப்ப கூட யூஎஸ் வந்து ஹெல் ஹோல்ங்கிற வார்த்தையை இந்தியா மேல யூஸ் பண்ணிச்சு. இது வரைக்கும் ஈரான் வந்து எந்த காரணத்திலையும் இந்தியாவுக்கு நல்ல மரியாதை கொடுத்து இது பண்றாங்க. இந்தியன்ஸ்னா நல்ல மரியாதையா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியன்ஸும் ஈரானியன்ஸும் தான் நல்ல மரியாதை கொடுப்பாங்க. ஆனா அமெரிக்கனுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அந்த இதுகள் இப்ப சமீபத்துல கூட கையையும் காலையும் கட்டி நம்ம இந்தியன்ஸ் அனுப்புனாங்க. இதெல்லாம் மனக்கசப்பான விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி நமக்கு வந்து அங்க போர்ட் இருக்கு, இந்தியாவுடைய போர்ட்ஸ் இருக்கு, அதானி, அம்பானி, அப்புறம் கேஸ் ஆயில் எல்லாம் அங்கதான் வருது. அங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் முன்னா இங்க நமக்கு வீட்டுக்கு கேஸ் வர மாட்டேது. இப்ப பாருங்க, 2வது வாட்டி நான் புக் பண்ணது கூட இன்னைக்கு வரைக்கும் வரல. அப்புறம் வந்து இந்த மாதிரி தள்ளி போடுறாங்க. அதாவது நியூஸ் மெசேஜ் வந்திருக்கு, இன்னொரு 6 days ஆகும், ஆனா வந்துரும் சொல்றாங்க. பரவாயில்ல, வந்துருது. இப்ப வந்து நிக்க மாட்டுது, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. ரைட். அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை முடிகிற வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு உறவு இருக்கு ஈரானுக்கும் இந்தியாவுக்கும். அதே நேரத்துல வந்து நேச்சுரலாவே நம்ம இந்தியன்ஸ் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது வந்து நம்ம வந்து இதுக்கு போயிடலாம். லைவ்ல இப்போதைக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு டெக்னிக்கலா பார்ப்போம். பாலஸ்தீனியன் சைல்டு கில்ட் இன் இஸ்ரேல் அட்டாக் இன் நார்தர்ன் காசா. காசால வந்து ஒரு குழந்தைய இஸ்ரேல் வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு, பிரேக்கிங் நியூஸ். அப்புறம் ஒஸ்ட் ஃபால் ஃபார் யூகே ரீட்டைல் சேல்ஸ் இன் 40 years டியூ டு தி ஈரான் வார், இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸ். இதுல இங்கிலாந்துல 40 வருஷத்துல இல்லாத சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இன்ஃப்ளேஷன் அங்க குறைஞ்சிருக்குன்னா என்ன, நம்ம இந்தியால இருந்தா பிரிட்டானியா, யூகே கம்பெனி தான், நெஸ்டில், அப்புறம் வந்து இந்த சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் எல்லாமே இதுதான், அந்த சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, வர போக முடியல, மணி பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, பலதும் இருக்குது. ரைட்டா. அடுத்தது வந்து லெபனீஸ் பிரசிடென்ட் சொன்னாரு, சீஸ்வேர் நெசசரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் நெகோசியேஷன் இஸ்ரேல். ஏன்னா அங்க லெபனான்ல சீஸ்வேர் நடந்த போதிலும் தாக்குதல்களும் மாறி மாறி நடக்குது. நிறைய லெபனான் மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. சீஸ்வேர் பேச்சுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாப்ல. அதே மாதிரி இஸ்ரேல் டார்கெட் டவுன் டைபா, சதர்ன் லெபனான். இப்படி ஸ்டாமர் டு ஹோல்ட் மீட்டிங் வார் இம்பேர்டு யுகே எக்கனமி. அங்க யுகேடைய பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, ஓகே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, சரியா, இஸ்ரேல் லெபனான் பண்றது. சீஸ்வேர் எக்ஸி ஒன்லி இன் நேம்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து ஈரான் மேல சாங்ஷன் பத்தி டூ ஏர்லி அப்படின்னு சொல்றாப்ல. ரைட்டா. சரி, ஓகே, இது இப்படி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து டெக்னிக்கலா பாத்துருவோம். எஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிஃப்டி 50 பெருசு பண்ணிடுறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா பண்ணுவோம். இதை ஃபேக் பிரேக் அவுட் ஆயிடுச்சுல, வீக்லியில பண்ணிட்டு எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷா பண்ணுவோம். மேல உள்ள ஸ்விங்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், கீழே ஸ்விங்கை கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நம்ம டிரா பண்ணிடலாம். இந்த இடம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடம், அந்த இடத்துல இருந்தா மேல போயிட்டு கீழே தள்ளப்பட்டுச்சு, அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. டே கேண்டில் இந்த விக்கு வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த விக்கு வந்து டேல தெரியும், வீக்ல தெரியாது. இந்த பாருங்க, இந்த இடம் வந்து விக் ஆயிடுச்சு, இது வந்து ஃபேக் பிரேக் அவுட் நடந்துச்சு. இப்போ என்ன நடக்கலாம்னா, நம்ம டெக்னிக்கலா, பியூர்லி டெக்னிக்கலா நம்ம பாக்குறதா இருந்தா இந்த இடம் இங்க வர போயிட்டு ஃபால் ஆகலாம். இது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு. இந்த ஸ்விங்கை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் மேல போகாது இப்போதைக்கு. ஏன்னா இந்த ஸ்விங் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். இது வந்து டெக்னிக்கலா. இது இல்லாம பாசிட்டிவ் நியூஸ் வந்தா கேப் அப் ஆச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் தாண்டிட்டு போயிடும், அது வேற விஷயம். சரியா, அந்த வீடியோ பயனுள்ளதாக்கும் நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.